உத்தராகண்ட் மாநிலம் பத்ரிநாத் அருகே நேரிட்ட மிகப்பெரிய பனிச்சரிவில் 47 தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் 57 பேர் பனிச்சரிவில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. கணபதி, மிகப்பெரிய அளவில் இந்த பனிச்சரிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. எத்தனை தொழிலாளர்கள் சிக்கியிருக்கிறாங்க? என்ன நடந்துட்டு இருந்தது பனிச்சரிவு ஏற்படும் பொழுது? மொத்தம் 57 தொழிலாளர்கள் சம்பவம் நடைபெற்ற சமயத்திலே அங்கே பணியில் இருந்ததாகவும் அதிலே 10 பேர் மட்டுமே இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட தகவல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மேலும் 47 பேருடைய நிலைமை என்ன என்று தெரியவில்லை. மீட்கப்பட்டுள்ள 10 பேர்களும் கடுமையாக குளிரால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் அருகே உள்ள ராணுவ முகாம் ஒன்றில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனா என்கிற கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் என அழைக்கப்படும் எல்லை பகுதிகளிலே சாலைகளை அமைத்து பராமரிக்கும் அமைப்பு சார்பாக இந்த 57 நபர்களும் அங்கே பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் என உத்தராகண்ட் அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60க்கும் மேற்பட்டோர் பணியில் இருந்திருக்கலாம் என சொல்லப்பட்டாலும் 57 பேர் பணியில் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சமோலி மாவட்டத்திலே உள்ள இந்த இடம் எல்லை பகுதியிலே அமைந்துள்ளது. ஆகவே அங்கு பெரிதாக மருத்துவ வசதிகள் ஏதும் இல்லை. ராணுவ முகாமில் தான் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் 57 பேரை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நேற்று முதலே தொடர்ச்சியாக மழை மற்றும் பனிப்பொழிவு இருந்து வருகிறது. அந்த பனிப்பொழிவு இன்னும் தொடர்கிறது. இதன் காரணமாக மீட்பு பணிகளிலே பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. மீட்பு குழுக்கள் அங்கே செல்வதிலே கூட கடுமையான சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே மிகவும் கடினமான சூழலில்தான் தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உத்தராகண்ட் மாநிலம் மட்டுமல்லாது காஷ்மீர் முதல் இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே நேற்று முதலே கடுமையான பனிப்பொழிவு மற்றும் மழைப்பொழிவு இருந்து வருகிறது. இந்த வருடம் குளிர்காலத்திலே அதிக மழைப்பொழிவு மற்றும் பனிப்பொழிவு இல்லை எனவும் குளிர் முடிந்து தற்போது கோடைக்காலம் தொடங்க இருக்கும் சூழலிலே திடீரென சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சீதோஷ்ண நிலை மாறி திடீரென கடும் பனிப்பொழிவு மற்றும் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. பனிப்பாறைகள் உடைந்து அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்தோர் அதிலே சிக்கி இருக்கிறார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் மீட்பு பணிகள் மிகவும் கடினமானவை. பணியில் சிக்கியிருப்பவர்களை விரைவாக மீட்க வேண்டும். மீட்பதிலே தாமதம் ஏற்பட்டால் அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற சூழல் இருக்கிறது. இத்தகைய கடினமான சூழலில் தான் தற்போது மேலும் 47 பேரை மீட்பதற்கு பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து மாநில அரசு, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள், பேரிடர் மீட்பு குழுக்கள் என பலரும் ஒன்றாக இணைந்து அங்கே மீட்பு பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக 10 பேர் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 47 பேரையும் மீட்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. பனிப்பொழிவு தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழலில் சிக்கலான அந்த ஒரு சூழ்நிலையில் மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. மீண்டும் இணையலாம்.